வணக்கம் நேயர்களே. இன்றைய தொகுப்பில் என்ன விஷயம் சம்பந்தமாக பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த நடைமுறை, அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற திட்டத்தின் அடிப்படையிலே முதற்கட்டமாக இலங்கையில் இருக்கின்ற இந்த வாகனங்களுடைய சோதனை தொடர்பாக அரசாங்கம் மிக தீவிரமாக கரிசனை எடுத்து வருகிறது. அதன் ஒரு அங்கமாக இன்றைக்கு வாகன சாரதிகள் அல்லது வாகனத்தினுடைய உரிமையாளர்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். அந்த அதிருப்தி நிலை என்பது இன்றைக்கு இலங்கையில மிக பெரும் ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப நீங்க பார்த்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், அதுல ஒரு அங்கமாகத்தான் இந்த இப்படியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. இந்த சோதனை செய்யப்பட்ட வாகனங்கள் இந்த வீதியில எப்படி வருது என்று பாருங்க. இதுக்கு காரணம் என்று சொன்னா, காலங்காலமாக இந்த நாட்டிலே ஆட்சி புரிந்தவர்கள் விட்ட தவறின் காரணமாகத்தான் இன்றைக்கு இப்படி ஒரு நிலை. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு வீதிகளிலே வாகனங்களை போட்டு எரிக்கின்ற நிலை வருகிறது சொன்னா, அதுக்கு இந்த ஆட்சியாளர்கள் தான் காரணமாகவும் அல்லது பொறுப்பாகவும் இருக்கிறார்கள். இந்த இடத்திலே மக்கள்ல குறை கூறி குற்றம் சுமத்துறையில பிரயோசனம் இல்லை. ஆனால் இந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் எவ்வகையான நடைமுறை கொண்டு வந்தார்கள் அல்லது அவர்கள் விட்ட பிழையின் காரணமாகத்தான் இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால் அதனை முளையிலே கிள்ள வேண்டும். முளையிலே கிள்ளி விட்டா தான் அது அரும்படிக்காமல் அந்த இடத்தோட கட் பண்ணப்படும். அப்படியே விட்டோம்னு சொன்னா அது இன்னும் மேல மேல வளர்ந்து கொண்டுதான் போகும். ஆனால் அந்த வேலையைத்தான் அரசாங்கம் செய்திருக்கிறது. அதனூடாகத்தான் இந்த மண்ணிலே இப்படி ஒரு சம்பவம் இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது. இது கடந்த கால ஆட்சியாளர்கள் தங்களுடைய சுயநலம் சார்ந்து செய்திருக்கின்ற ஒரு விஷயமாகவும் பார்க்கலாம் என்றதும் என்னுடைய பொதுவான கருத்தாக இருக்கிறது. இந்த வாகனங்கள் சோடிக்கப்படுவதன் ஊடாக பலவிதமான விபத்துக்கள் ஏற்படுகின்றது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் அந்த விஷயம் திட்டத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டியது அவசியம்தான். இருந்த போதிலும் அந்த திட்டத்தை 10 நாட்களிலோ அல்லது ஒரு மாதத்திலோ நடைமுறைப்படுத்த முடியும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகவும் இருக்கிறது. இந்த திட்டத்தை பொறுத்தவரையிலே நீண்ட காலமாக அல்லது காலமாக இந்த தேசத்திலே வாழ்கின்ற இந்த வாகன உரிமையாளர்கள் அல்லது வாகன சாரதிகள் தங்களுடைய வாகனங்களை அழகுபடுத்துகின்ற அல்லது சோதனை படுத்துகின்ற நிலைமை தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லது அதை முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஒரு கால அவகாசம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக 6 மாதங்களோ அல்லது 1 வருடத்துக்குள்ளோ இப்படியான அதாவது வாகனங்கள் சோதனை செய்வது நிறுத்தப்பட வேண்டும் அல்லது அதற்குரிய எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்யக்கூடாது என்கின்ற முழுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த வாகனங்கள் சோடிக்கப்படுவதை நிறுத்த முடியும். இது ஒரு விடயம். இதுல பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தால் நிச்சயமாக இந்த வாகனங்களை சோதனை செய்வதற்கு அந்த ஃபேன்சி கடை என்று சொல்லுவினோம் அல்லது இந்த வாகன உதிரிப்பாகங்களை அல்லது இந்த வாகனத்துக்குரிய சோதனைகளை செய்யக்கூடிய அந்த பொருட்களை சேமிச்சு வைக்கின்ற அல்லது விற்பனை செய்கின்ற வியாபார நிலைய உரிமையாளர்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு அறிவிப்பை விடுப்பதன் ஊடாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்பதோடு அடுத்த கட்டமாக அவர்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்களும் ஆயத்தமாகி விடுவார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதன் ஊடாக வாகன சாரதிகள் அதே போன்று வாகன உரிமையாளர்கள் அதாவது இந்த சோதனை பொருட்களை விற்பனை செய்கின்ற வியாபார நிலைய உரிமையாளர்கள் எல்லோருமே மிக பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார். இதனூடாக
இந்த தேசத்திலே இந்த நாட்டினுடைய அரசுக்கு எதிராக அல்லது இந்த அரச தலைமைக்கு எதிராக போர்க்கொடி எழும்பக்கூடிய சூழ்நிலையும் இருக்கத்தான் செய்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நிச்சயமாக இந்த திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக இந்த அரசாங்கத்துக்கு மிக பெரும் ஒரு சவால் உருவாகும். அந்த சவால் என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது முன்னைய ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். இந்த நாட்டிலே செயற்கை உரங்களை பாவனை செய்யக்கூடாது, முற்றுமுழுதாக இயற்கை உரம்தான் பாவனை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தியிருந்தார். ஆனால் அந்த திட்டம் எந்த அளவு நடைமுறைப்படுத்தப்பட்டது அல்லது கோட்டாபய ராஜபக்ச அந்த திட்டத்தை கொண்டுவதன் ஊடாக எதனை சாதித்தார் என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதிலே கோட்டாபய ராஜபக்ச இறுதியிலே தனக்கு வாக்களித்த மக்களாலே அவர் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஏராளமான வாக்குகளை பெரும்பான்மையின மக்கள் அளித்திருந்தார்கள். அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கம், அதாவது இந்த வாகனம் தொடர்பாக அல்லது இந்த வாகனங்களுடைய சோதனை தொடர்பாக, குறிப்பாக வாகனங்கள் மட்டுமல்ல, முச்சக்கர வண்டிகள், அதே போன்று மோட்டார் சைக்கிள்கள், சைக்கிள் கூட அப்படித்தான். இந்த சோதனை என்பது இருப்பதன் ஊடாகத்தான் கூடுதலான விபத்துக்கள் இந்த தேசத்திலே வருகிறது. அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கோடு அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பது நிச்சயமாக பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதற்கு கால அவகாசம் என்பது அளிக்கப்படுகின்ற போதுதான் எதுவுமே சாத்தியப்படக்கூடும் என்பதுதான் யதார்த்தமான விடயமாகவும் இருக்கிறது. இன்றைக்கு இந்த விஷயம்தான் இலங்கையில பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கார் ஓட்டுநராக இருந்தாலும் சரி, அல்லது தனியார் பஸ் ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாய்களிலே முணுமுணுக்கக்கூடிய அல்லது கேட்கக்கூடிய சம்பவமாக இதனை பார்க்கக்கூடியதாக, அதாவது இந்த வாகனங்கள் சோதனை செய்கின்ற விஷயமாக. ஆனால் இந்த விஷயத்திலே இலங்கையினுடைய போலீசார் எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்கின்ற விஷயத்தையும் நீங்கள் எல்லோருமே கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், வீதிகளில் வைத்து அந்த வாகனங்களுடைய அல்லது சோடிக்கப்பட்டிருந்த அந்த சோதனைகள் கலட்டப்படுவதையும் நாங்கள் எல்லோருமே காணக்கூடியதாக இருக்கிறது. இதனூடாக அந்த வாகன சாரதிகள் அல்லது உரிமையாளர்கள் இன்று கவலையிலே இருக்கிறார்கள். அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்கின்ற ஆதங்கத்திலே இருக்கிறார்கள். ஆனாலும் கூடவே அரசாங்கம் இதற்கு ஒரு நியாயமான, அதாவது இந்த விஷயத்துக்கு அல்லது அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டத்திற்கு சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பாரிய பொறுப்பாகவும் இருக்கிறது. இந்த இடத்தில் தான் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் அதே போன்று நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். இந்த திட்டத்தை கொண்டு வருவதன் ஊடாக பாதிக்கப்படுவது வியாபாரிகளும் வர்த்தகர்களும் அதே போன்று வாகன உரிமையாளர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த திட்டம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இதற்கு சரியான முறையிலே அரசாங்கம் விதிமுறைகளை பயன்படுத்தி அல்லது இதற்குரிய திட்டங்கள் அதாவது இந்த திட்டத்துக்கு சரியான ஒரு வழிமுறையை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த சோதனை வியாபார நிலைய உரிமையாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட போகிறார்கள். இதற்குரிய சரியான ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தையும் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்வைத்திருந்தார். அதே நேரத்திலே இந்த வாகன சாரதிகள் அல்லது உரிமையாளர்கள் இப்படி எல்லோருமே சேர்ந்து ஒரு போராட்டங்களை அல்லது மகஜர்களுக்கு கூட அரசாங்கத்துக்கு வழங்கியிருந்தார்கள். அதனூடாக இதுவுமே இடம்பெற்றதாக இதுவரைக்கும் நாங்கள் இந்த வீடியோ தயாரிக்கின்ற நேரம் வரைக்கும் எந்த விதமான தகவல்களுமே வெளிப்படுத்தப்படவில்லை. அப்ப நீங்க இதுல பார்த்த காட்சியை பார்த்தீங்கன்னா தெரியும், ஓட்டோ போட்டு ரோட்ல எரிக்கணும், இப்படியான சம்பவங்கள் தான் தொடர்ச்சியா. இதெல்லாம் இந்த கவலையின் வெளிப்பாடு, ஆதங்கத்தின் உச்சக்கட்ட வெளிப்பாடாக இருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம் சரியான ஒரு நடைமுறையை கொண்டு வருவதன் ஊடாக இந்த தேசத்திலே அரசாங்கத்தினுடைய ஆட்சி நீடிப்பதோடு அரசாங்கம் சரியான நடைமுறைகளை கொண்டு வருகின்றது என்கின்ற நற்பெயரும் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கத்துக்கு இருக்கும் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நல்லது சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.